முக்கிய செய்திகள். தொகுதி மறுவரையறையால் தென் மாநிலங்களுக்கு அநீதி, ஒருங்கிணைந்து போராட்டம் நடத்தப்படும் என சித்தராமையா எச்சரிக்கை. இந்தியாவில் 100 கோடி பேரிடம் செலவு செய்ய போதிய பணம் இல்லை, ஏழை பணக்காரர் இடைவெளி அதிகரித்திருப்பதும் ஆய்வறிக்கையில் அம்பலம். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கப்படும், பெரியார் அரசு சிறப்பு மருத்துவமனையை திறந்து வைத்து ஸ்டாலின் அறிவிப்பு. வெளிமாநில பாஜகவினரை மேற்கு வங்க வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதாக புகார், தேர்தல் ஆணையம் முன் காலவரையற்ற போராட்டம் நடத்தப்படும் என மம்தா எச்சரிக்கை. கேவலமான செயலை செய்துவிட்டு திமுக மீது பழி சுமத்துவது ஏன்? சீமான் பேட்டிக்கு வீடியோ மூலம் விஜயலட்சுமி பதிலடி. வணக்கம். தொகுதி மறுவரையறையால் அநீதியை எதிர்கொள்ளும் அனைத்து மாநிலங்களுடனும் ஒருங்கிணைந்து போராட்டம் நடத்தப்படும் என்று கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா எச்சரித்துள்ளார். கோவை பீளமேட்டில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, தொகுதி மறுவரையறை செய்யப்படுவதன் மூலம் தென் மாநிலங்களில் ஒரு தொகுதி கூட குறையாது என்று கூறினார். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள திரு சித்தராமையா, திரு அமித்ஷாவின் பேச்சு நம்பத்தகுந்தது அல்ல என்றும், தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா மற்றும் ஆந்திரா ஆகிய தென் மாநிலங்களுக்கு அநீதி இழைக்கும் நோக்கம் உள்ளதை புரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார். தொகுதி மறுசீரமைப்பு காரணமாக கர்நாடகாவில் மக்களவை தொகுதி எண்ணிக்கை 28 26ஆகவும், ஆந்திராவில் 42 34ஆகவும், கேரளாவில் 20 12ஆகவும், தமிழ்நாட்டில் 39 31ஆகவும் குறையும் என்றும் ஆய்வறிக்கையை திரு சித்தராமையா சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் தொகுதிகளின் எண்ணிக்கை 80 91ஆகவும், பீகாரில் 40 50ஆகவும், மத்திய பிரதேசத்தில் 29 33ஆகவும் உயரும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வரி பகிர்வு, ஜிஎஸ்டி மற்றும் இயற்கை பேரிடர் நிவாரணம், புதிய கல்விக் கொள்கை மற்றும் யுஜிசி விதிமுறைகளில் திருத்தம் உள்ளிட்ட ஒன்றிய அரசின் ஒவ்வொரு நடவடிக்கையும் மாநிலங்களை தண்டிக்கும் நோக்கத்துடன் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். தேசிய அளவில் பாஜக செய்யும் அநீதிகளுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் தென் மாநிலங்கள் குரல் எழுப்புவதை பலவீனப்படுத்தும் நோக்கத்துடன் தொகுதி மறுவரையறை என்ற புதிய ஆயுதத்தை ஒன்றிய பாஜக அரசு கையில் எடுத்துள்ளதாக திரு சித்தராமையா தெரிவித்தார். தென் மாநிலங்களுக்கு அநீதி இழைக்கக்கூடாது என்ற நல்ல எண்ணம் ஒன்றிய அரசுக்கு இருந்தால் மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் தொகுதிகளை மறுவரையறை செய்ய வேண்டுமா அல்லது தற்போதைய மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையின் விகிதாச்சாரத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டுமா என்ற முக்கிய கேள்விக்கு திரு அமித்ஷா பதிலளிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். தென் மாநிலங்களுக்கு அநீதியை ஏற்படுத்தவில்லை என்றால் 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையாக பயன்படுத்த வேண்டும் அல்லது மக்கள் தொகை அளவுகோலை கைவிட்டு தற்போதைய மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை விகிதாச்சார அடிப்படையில் தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று திரு சித்தராமையா கூறினார். ஒன்றிய அரசின் அநீதிக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த தென் மாநிலங்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும், அநீதியை எதிர்கொள்ளும் அனைத்து மாநிலங்களுடனும் ஒருங்கிணைந்து போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இந்தியாவில் 100 கோடி பேரிடம் செலவு செய்ய போதிய பணம் இல்லை என்றும், ஏழை பணக்காரர் இடைவெளி அதிகரித்து விட்டதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. வென்ச்சர் கேபிட்டல் மற்றும் ப்ளூம் வென்ச்சர் ஆகிய ஆய்வு நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 140 கோடி மக்களை கொண்ட மதிப்பு மிக்க சந்தையாக கருதப்படும் இந்தியாவில் 13 முதல் 14 கோடி மக்கள் மட்டுமே சந்தையில் பங்களிப்பதாகவும், 100 கோடி பேர் விருப்பத்திற்கு ஏற்ப செலவிடும் அளவுக்கு பணம் இல்லாதவர்களாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 30 கோடி பேர் வளர்ந்து வரும் அல்லது விருப்பமுடைய நுகர்வோராக இருப்பதாகவும், தயக்கத்துடன் அவர்கள் செலவு செய்வதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஆசியாவின் 3வது பெரிய பொருளாதார நாடான இந்தியாவில் நுகர்வோர் பிரிவு ஆழமாக சென்றுள்ள அளவுக்கு விரிவடையவில்லை என்றும், அதாவது செல்வந்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்காமல் ஏற்கனவே பணக்காரர்களாக இருப்பவர்களே மேலும் பணம் படைத்தவர்களாக மாறி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக ஆடம்பரமான வீடுகள் மற்றும் பிரீமியம் போன்களில் விற்பனையில் ஏற்றம் இருக்கும் நிலையில் குறைந்த விலை வீடுகள் மற்றும் பொருட்களின் விற்பனைக்காக போராட வேண்டிய நிலை உள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. எளிதில் வாங்கக்கூடிய குறைந்த விலை வீடுகளின் விற்பனை 5 ஆண்டுகளுக்கு முன்பு மொத்த சந்தையில் 40% இருந்த நிலையில் தற்போது அது 18% குறைந்துள்ளது. பெருந்தொற்று காலத்திற்கு பிந்தைய மீட்சியில் இந்தியாவில் பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாக ஆவதும், ஏழைகள் வாங்கும் சக்தியை இழப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது.
டாப் 10 இந்தியர்கள் தேசிய வருவாய் 34% இருந்து 57.7% அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் சரிபாதி பேரின் வருவாய் தேசிய வருவாயில் 22.2% இருந்து 15% குறைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் வரி செலுத்தும் மக்கள் தொகையில் 50% பேரின் வருமானம் கடந்த 10 ஆண்டுகளில் பாதியாக குறைந்துள்ளதாகவும், இதனால் இந்திய குடும்பங்களின் நிகர சேமிப்பு கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவரப்படும் என முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை கொளத்தூர் பெரியார் நகரில் 210 கோடி ரூபாய் செலவில் 6 தளங்களுடன் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள பெரியார் அரசு மருத்துவமனையை நேற்று அவர் திறந்து வைத்து 70க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். பின்னர் உரையாற்றிய திரு ஸ்டாலின், திராவிட மாடல் அரசின் திட்டங்களால் இடைநிற்றல் காரணமாக படிப்பை நிறுத்தியிருந்த 77,000 மாணவர்கள் உயர்கல்விக்கு சென்றுள்ளதாகவும், முதல்வன் திட்டத்தின் மூலம் 2,60,000 இளைஞர்கள் முன்னணி நிறுவனங்களில் உயர் பதவிக்கு சென்றுள்ளதாகவும் கூறினார். இந்த மருத்துவமனைக்கு பெரியார் பெயர் சூட்டியதில் பெரியாரின் தொண்டனாக மகிழ்ச்சி அடைவதாக அவர் கூறினார். வடசென்னை மக்களுக்கு இந்த மருத்துவமனை ஒரு மைல்கல் என்று கூறிய திரு ஸ்டாலின், மருத்துவ தேவைக்காக வரும் பொதுமக்களை மருத்துவர்களும் செவிலியர்களும் தங்கள் குடும்பத்தில் ஒருவராக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவரப்படும் என அவர் அறிவித்தார். எல்லா உள்ளாட்சி அமைப்புகளிலையும் மாற்றுத்திறனாளிகளுக்கென்று உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி மன்றங்களில் நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்குகிற வகையில் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் 1998, தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 ஆகியவற்றில் வர சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதற்குரிய தக்க சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும். டெல்டா மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்திய திரு ஸ்டாலின், அம்மாவட்ட விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல் சேதமடையாமல் இருக்க உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். தேர்தல் ஆணையத்தின் உதவியுடன் வெளி மாநில வாக்காளர்களை பாஜக சேர்ப்பது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் தேர்தல் ஆணைய அலுவலகம் முன் காலவரையற்ற போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டேன் என மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொல்கத்தாவில் நடைபெற்ற திரிணாமுல் காங்கிரஸ் மாநாட்டில் உரையாற்றிய அக்கட்சியின் தலைவரும் மேற்குவங்க முதலமைச்சருமான செல்வி மம்தா பானர்ஜி, தேர்தல் ஆணையத்தின் உதவியுடன் பாஜக மற்ற மாநிலங்களில் இருந்து போலி வாக்காளர்களை மேற்கு வங்க வாக்காளர் பட்டியலில் சேர்த்துள்ளதாக குற்றம் சாட்டினார். தேர்தல் ஆணையத்தின் ஆசீர்வாதத்துடன் வாக்காளர் பட்டியலை பாஜக எவ்வாறு கையாள்கிறது என்பது தெளிவாக தெரிவதாக கூறிய அவர், இதற்காகத்தான் தலைமை தேர்தல் ஆணையராக திரு ஞானேஷ்குமாரை பாஜக நியமித்துள்ளதா என கேள்வி எழுப்பினார். போலி வாக்காளர்கள் தொடர்பாக சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் தேர்தல் ஆணைய அலுவலகம் முன் காலவரையற்ற போராட்டம் நடத்தப்போவதாக செல்வி மம்தா பானர்ஜி எச்சரித்தார். 2006ஆம் ஆண்டு நிலம் கையகப்படுத்துதல் எதிர்ப்பு இயக்கத்தின் போது 26 நாட்கள் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தியுள்ள தம்மால் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராகவும் ஒரு இயக்கத்தை தொடங்க முடியும் என்று அவர் கூறினார். டெல்லி, மகாராஷ்டிரா, ஹரியானா மற்றும் குஜராத்தில் போலி வாக்காளர்களை பதிவு செய்து தேர்தல்களில் பாஜக வெற்றி பெற்றதாக செல்வி மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டினார். தேர்தல்கள் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்தப்பட்டால் மேற்கு வங்க தேர்தல்களில் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்பதை பாஜக அறிந்திருப்பதால் போலி வாக்காளர்களை சேர்த்து மேற்கு வங்க தேர்தல்களில் வெற்றி பெற அக்கட்சி முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். பாஜகவின் உதவியுடன் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்ட போலி வாக்காளர்களை தாங்கள் அடையாளம் காண்போம் என்றும், டெல்லி தேர்தலில் பாஜக செய்ததை மேற்கு வங்கத்தில் செய்ய முடியாது என்றும் செல்வி மம்தா பானர்ஜி எச்சரித்தார். கேவலமான செயலை செய்துவிட்டு திமுகவை ஏன் வம்புக்கு இழுக்க வேண்டும் என்று நாதக ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானுக்கு நடிகை விஜயலட்சுமி பதிலடி கொடுத்துள்ளார். திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் உறவு கொண்டதாக சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நடிகை விஜயலட்சுமி புகார் அளித்தார். அந்த புகாரை ரத்து செய்ய கோரி சீமான் தொடர்ந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி திரு இளந்திரையன், கற்பழிப்பு, கருக்கலைப்பு, மிரட்டல் போன்ற புகார்களுக்கு முகாந்திரம் உள்ளதாக கூறி வழக்கை ரத்து செய்ய மறுத்துவிட்டார். மேலும் 12 வார காலத்திற்குள் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று காவல்துறைக்கு அவர் உத்தரவிட்டிருந்தார். இதையடுத்து நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டில் சம்மனை ஒட்டிய போலீசாரை அங்கிருந்த காவலாளி தாக்கி துப்பாக்கியை காட்டி மிரட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த போலீசார் காவலாளி மற்றும் சம்மனை கிழித்த நாதக பிரமுகரை கைது செய்தனர். மேலும் காவல்துறை சார்பில் 2 புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக ஹோசூரில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான்,
விசாரணைக்கு ஆஜராக முடியாது என்றும் மகான் ஒருவர் விசாரிக்காமல் தீர்ப்பு வழங்கியுள்ளதாகவும் நீதிபதியை விமர்சனம் செய்தார். மேலும் நடிகை விஜயலட்சுமியுடன் நேரில் விவாதிக்க தயாராக உள்ளதாகவும் திமுகவினரின் தூண்டுதலால் தான் இந்த புகார் மீண்டும் விசாரிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். சும்மா அவ்வப்போது அவதூறா ஒரு புகார் அந்த அம்மா திமுக ஆட்சிக்கு வரும்போது வரும். அம்மையார் ஜெயலலிதா 10 ஆண்டுகள் ஐயா எடப்பாடி எல்லாம் ஆட்சியில் இருந்தபோது ஏன் வரல? இவங்க வரும்போது வருவாங்க, குறிப்பா தேர்தல் வரும்போது வரும். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வீடியோ வெளியிட்ட நடிகை விஜயலட்சுமி தம்மை ஏமாற்றி கேவலமான செயலை செய்ய திமுக தான் சொல்லியதா என்று கேள்வி எழுப்பினார். தம்மை புகார் அளிக்க கூறியதாக காங்கிரசார் மற்றும் பாஜகவினர் மீது குற்றம் சாட்டிய அவர் தற்போது திமுக மீது குற்றம் சாட்டுவதாக விமர்சித்தார். திமுக ஒன்றும் உங்களை போன வருஷம் விஜயலட்சுமிக்கு 50,000 ரூபாய் கொடுத்து இந்த மாதிரி கேவலப்புச்சு வேலைலாம் பண்ணு அப்படின்னு சொல்லலை. ஸோ ஏன் அவங்கள சும்மா வீணா வம்பு கிழக்கிறீங்க? அப்போ இன்னொரு விஷயம் சொன்னீங்களாம், அந்த பொம்பளை கொஞ்சம் நேரில் வர சொல்லுங்க, நான் உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னு. நான் காத்துட்டு இருக்க சீமானவர்களே, உங்களை நேரில் பார்த்து என்னைய பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது அப்படின்னு கேட்கணுன்னு நான் காத்துட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் காவல்துறை கிட்ட சொல்லுங்க, உடனே அதுக்கு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் 2 நாட்களுக்கு முன் கூட தம்மிடம் சமாதான பேச்சுக்கு திரு சீமான் ஆட்களை அனுப்பியதாகவும் நடிகை விஜயலட்சுமி குற்றம் சாட்டினார். இந்தியாவின் மிக மோசமான பீகார் மாநிலத்தில் பணி வழங்கப்பட்டுள்ளதாக அதிருப்தி வீடியோ வெளியிட்ட கேந்திரிய வித்யாலயா பள்ளி ஆசிரியை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பீகார் தலைநகர் பாட்னாவிற்கு தெற்கே ஜெகனாபாத்தில் உள்ள கேந்திரிய வித்யாலயா தொடக்கப்பள்ளியில் நியமிக்கப்பட்டுள்ள ஆசிரியை ஒருவர் இந்தியாவின் மோசமான பகுதியில் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதற்கு நான் என்ன தவறு செய்தேன் என்று தெரியவில்லை என்று கூறி வீடியோ வெளியிட்டிருந்தார். இங்குள்ளவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை கூட தெரியாதவர்கள் என்று அதில் குறிப்பிட்டுள்ளார். அந்த மாநிலத்தால் தான் இந்தியா வளரும் நாடாக உள்ளதாகவும் இல்லை என்றால் உலகின் வளர்ந்த நாடாக இருக்கும் என்றும் அந்த வீடியோவில் அவர் கூறியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்கம், லடாக், கோவா, ஒடிஷா, தென்னிந்தியா என எங்கு நியமிக்கப்பட்டிருந்தாலும் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். ஆனால் இந்தியாவின் மோசமான பகுதியில் எனக்கு பணி வழங்கியுள்ளதாகவும் என் மேல் அவர்களுக்கு என்ன கோபம் என்றும் அந்த ஆசிரியை பதிவிட்டிருந்தார். केंद्रीय विद्यालय के इंडिया में कितने सारे रीजन्स है, वो मुझे किसी भी रीजन में पोस्टिंग दे सकता था. मतलब लोगों को ना कोलकाता रीजन इतना पसंद नहीं है. मैं तो उसके लिए भी रेडी थी कि कोई बात नहीं यार, वेस्ट बंगाल भी कहीं पे भी दे दो, वेस्ट बंगाल में कोई दिक्कत नहीं है. मेरी फ्रेंड की पोस्टिंग आई है दार्जिलिंग. कैन यू इमेजिन? मेरी दूसरी फ्रेंड की पोस्टिंग आई है सिलचर, नॉर्थ ईस्ट. वाओ. இந்த வீடியோ வைரலானதை அடுத்து சமஸ்திபூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி சாம்பவி கேந்திரிய வித்யாலயா சங்கத்தின் ஆணையருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இது பொருத்தமற்றது, ஏற்றுக்கொள்ள முடியாதது மட்டுமின்றி ஒரு கல்வியாளராக இருக்க அவர் தகுதியற்றவர் என்று குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து அந்த ஆசிரியை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தமிழ் மொழி மீது இந்தியை திணிக்க வேண்டாம் என நடிகர் வடிவேலு அவர் பாணியில் கேட்டுக்கொண்டது வரவேற்பை பெற்றுள்ளது. சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் யானை கவுனியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஒவ்வொருவருக்கும் அவரவர் தாய்மொழிதான் முக்கியம் என்றும் அதன் மீது பிற மொழிகளை திணிக்க வேண்டாம் என்றும் உயிரினங்களின் மொழியுடன் ஒப்பிட்டு பேசினார். காக்கா காக்கா மாதிரி தான் கத்துது, அதோடைய தாய்மொழி. கிளி கீ கீ கீன்னு அது தாய்மொழியில் அது கத்துது. மாடு பசு மாடு அம்மா அப்படின்னு அது தாய்மொழியில் கத்து. கிளியை போயிட்டு காக்கா மாதிரி கத்துனா அது என்ன செய்யும்? பூனை மியான்னு கத்துது. அதை போய்கிட்டு குயில் மாதிரி கத்துனா என்ன செய்யும்? வேண்டாம். நான் ஒன்னே ஒன்று சொல்றேங்க, யாராரும் எதை கத்துக்கணுமோ கத்துக்கிட்டோம், அதை கட்டாயப்படுத்தாதீங்கயா. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். யார் எதை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளட்டும், கட்டாயப்படுத்த வேண்டாம் என்று நடிகர் வடிவேலு கேட்டுக்கொண்டார். தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டிற்கும் வரும் இன்னல்களை முதலமைச்சர் வெற்றிகரமாக எதிர்கொள்வதாகவும் எதிரிகள் சுற்றி வீசும் பந்துகளை சிக்ஸர் அடிப்பதாகவும் அவர் கூறினார். முதலமைச்சருக்கு இணையாக துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் என தனி பட்டாளத்தை வைத்து திறம்பட ஆட்சி நடைபெறுவதாகவும் நடிகர் வடிவேலு புகழாரம் சூட்டினார். மத்திய அரசு தாக்கல் செய்யவுள்ள வக்ஃப் வாரிய திருத்தச் சட்ட மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி மனிதநேய மக்கள் கட்சியினர் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாடு முழுவதும் உள்ள வக்ஃப் வாரிய சொத்துக்களை முறைப்படுத்தும் மத்திய அரசின் சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகளின் பலத்த எதிர்ப்பு காரணமாக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டது. 14 சட்ட திருத்தங்களுக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதல் அளித்த நிலையில் அதற்கு மத்திய அமைச்சரவையும் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த மசோதாவை வரும் 10ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியிருப்பது நாடு முழுவதும் உள்ள இஸ்லாமியர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் தமிழ்நாட்டில் உள்ள மாவட்ட தலைநகரங்களில் நேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருச்சி பாலக்கரையில் மனிதநேய மக்கள் கட்சியினர் மத்திய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். காட்டுமன்னார் கோவில் அருகே லால்பேட்டையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒருவர் திடீர் என பிரதமர் திரு மோடியின் உருவ பொம்மையை கொளுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் தலையிட்டு அதனை அணைத்தனர்.
ஓசூரில் மனிதநேய மக்கள் கட்சியினருடன் திமுக கூட்டணி கட்சியினரும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி, திருப்பூர், கரூர், கும்பகோணம், ஜெயங்கொண்டம், சீர்காழி உள்ளிட்ட இடங்களிலும் மனிதநேய மக்கள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். ஈரோடு அருகே பழமையான ஆலமரம் வேருடன் பிடுங்கி வேறு இடத்திற்கு எடுத்துச் செல்லப்படுவதை தாங்க முடியாமல் மூதாட்டி ஒருவர் கண்ணீர் விட்டு அழுதது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளோட்டில் சாலை விரிவாக்கம் செய்வதற்காக சாலையோரம் இருந்த சுமார் 150 ஆண்டு கால பழமையான ஆலமரம் கிரேன் உதவியுடன் வேருடன் பிடுங்கி பெயர்த்து வேறு இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. சிறுவயது முதலே மரத்தின் விழுதுகளை பிடித்து விளையாடி மகிழ்ந்து பின்னர் பிழைப்புக்காக அங்கேயே கடை நடத்தி வந்த வயதான பெண்மணி வாழ்வாதாரமாக இருந்த ஆலமரம் பிரிந்து செல்வதை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். இதையடுத்து அங்கிருந்தவர்கள் அவரை சமாதானப்படுத்தினர். ஏங்க, உங்க பேத்தியை கொண்டு இன்னொரு வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி ஓகேவா? சந்தோஷமா இருங்க. மரத்தை வெட்டாம நாங்கள் கொண்டு போய் இடமாத்தி தரோம். வேருடன் பெயர்த்து எடுக்கப்பட்ட ஆலமரம் அங்கிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வெள்ளோடு சரணாலம் பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு நடவு செய்யப்பட்டது. தென் மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் காலை நேரங்களில் பனிப்பொழிவு இருந்து வருகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று காலையில் நிலவிய பனிமூட்டத்தால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதற்கிடையே கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சை, மதுரை ஆகிய 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் ஆகிய 6 மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். தொகுதி மறுவரையறையால் அநீதியை எதிர்கொள்ளும் அனைத்து மாநிலங்களுடனும் ஒருங்கிணைந்து போராட்டம் நடத்தப்படும் என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா எச்சரித்துள்ளார். இந்தியாவில் 100 கோடி பேரிடம் செலவு செய்ய போதிய பணம் இல்லை என்றும் ஏழை பணக்காரர்களிடையேயான இடைவெளி அதிகரித்து விட்டதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கேவலமான செயலை செய்துவிட்டு திமுகவை ஏன் வம்புக்கு இழுக்க வேண்டும் என்று நாதாக ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு நடிகை விஜயலட்சுமி பதிலடி கொடுத்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.